அண்ணா டைம் ஆச்சு, போய் பாடு, காலைல சீக்கிரம் எழுந்திருக்கணும். ஓகேடா. ஓகே அண்ணே தேங்க்ஸ் அண்ணே. ஓகே தம்பி அதை எடுங்க. இந்தாங்க நீ. ஓ இன்னைக்கும் கீழே தான் பத்துனுக்கிறீங்களா? படுங்க படுங்க, சுவிட்சர்லாண்டுக்கு வாங்க, அங்கே எப்படி நீங்கள் கீழே படுவீங்க அப்பாங்க. அதுலேயும் இப்படி போத்தின்னு தூங்கிக்கிறாங்க. வாட்ஸ் யூ வில் டூ இன் சுவிட்சர்லாண்ட்? அதான் நாம இருக்கிறோம்ல, நம்ம ஆதரவு கொடுப்போம். அதாச்சே சுவிட்சர்லாண்டில் உங்களை எப்படி கவனிச்சுக்கிற மட்டும் பாருங்க. யார் அது இந்த நேரத்தில் நம்ம வீட்டு வாசலில் பட்டாசு வச்சுருந்தது? என்ன விசேஷம் என்னன்னு பார்த்துருவோமா? நம்ம வேறு அறகுறையாக இருக்கிறோம். பேலன்ஸ் குடியில் போட்டு அப்புறம் பார்ப்போம். என்ன சத்தம் வருது? ரியாக்ஷனே நம்ம தூங்கிடுறாங்கப்பா. அதையை குளிச்சுட்டு வந்து பார்ப்போம். பட்டாசு வெடிக்கிறது அதான் தெரியல. நீ நம்ம வீட்டு வாசல்ல வெடிக்கிற மாதிரி இருக்கு. இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். இரு, நானும் வரேன். சரி வாங்க. நீதானா? நானே தான். ஏண்டா எருமை, இப்படியா கதவு பக்கத்துல வந்து நிப்ப? நான் பயந்தே போயிட்டேன். நடு ராத்திரில இப்படி பட்டாசு வெடிச்சிட்டு இருக்கியே, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் தூங்க வேண்டாமா? அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் தூங்கட்டும், தூங்காம போட்டோம், அதை பத்திலாம் எனக்கு எந்த கவலையுமே இல்ல. ஆனா நீங்க இன்னைக்கு தூங்கலாமா? ஏன் தூங்க கூடாதா? என்ன நீங்களே இப்படி கேக்குறீங்க? நாகராஜ் வேதாஜி இன்னைக்கு சுவிட்சர்லாந்து போக போறாங்க. அவங்களை எழுப்பி அனுப்புறதை விட்டுவிட்டு நீங்களே இப்படி பொறுப்பு இல்லாம தூங்கிட்டு இருக்கீங்க. அதுக்காக வேட்டு போட்டா எல்லாரும் எழுப்புவேன். அக்கம் பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணா போலீஸ்ல உள்ள தூக்கி வச்சிருவேன். என்ன பண்ணுவேன்? அப்படியே என்ன தூக்கி உள்ள போட்டாலும் நீங்க என்ன பெயில் எடுத்துட மாட்டீங்களாப்பா? பாரு கிறுக்கு பையில 8 மணிக்கு தானடா ஃபிளைட். ஏன்னா இப்பவே எல்லாரும் எழுப்பி விடுறேன். 8 மணிக்கு தான்ப்பா ஃபிளைட்டு. ஆனா 6 மணிக்கெல்லாம் இவங்க ஏர்போர்ட்ல இருக்கணும்ல. அதனாலதான் இப்பவே உங்களெல்லாம் எழுப்புறதுக்காக வெயிட் போட்டேன். பிடிச்சிட்டு வந்தேன். நினைச்சேன்டா இந்த குரங்கு செஷன் நீ ஒருத்தன் பண்ணுங்க மாப்பிள. நீ ஒருத்தன் தான் நாங்கிறத கரெக்டா கண்டுபிடிச்சிருக்க. டேய் உன்னை நான் கழுவி ஊத்துனுக்குறேன்டா மாப்பிள. ஆனா வெடி வச்சது நான் தானே கரெக்டா கண்டுபிடிச்சேன்ல. ஆமா, எதுக்குடா 4 மணிக்கே கிளம்பி நிக்கிறேன்? தம்பி இப்ப கிளம்பினதுக்கெல்லாம் ஆச்சரியப்படாதீங்க. விட்டா ராத்திரியே கிளம்பி உடனே போயிருப்பாரு. அவர் அவ்வளவு ஆர்வமா இருக்காரு. என்ன ஏடா வேதா எங்க? தூங்கினுக்குறாங்க. டேய் பொம்பளைங்க கிளம்பு தான் லேட் ஆகும். அதுக்குள்ள நீ ரெடியா வந்து நிக்கிற. போடா அவள் எழுப்படா. மாப்பிள 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 இந்தா மாப்பிள இந்தா. என்னது இது? சேலம் சித்த வைத்தியரோட சிட்டுக்குருவி லேகியம். எனக்கு எதுக்குடா இது? என்னடா எதுக்குன்னு கேக்குற? நீயும் வேதாஜியும் சுவிட்சர்லாந்து போறீங்கல்ல, இத மட்டும் யூஸ் பண்ணு, செமையா இருக்கும். டேய் அதெல்லாம் சரிடா. இது ஏர்போர்ட்டுக்கு எடுத்துன்னு போகும்போது செக்கிங் பண்ண வச்சுக்கோங்க. என்ன எதுன்னு கேட்பாங்க. அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்தனா பங்கம் ஆயிடும் மச்சி. எது அசிங்கமா போயிருமா? ஏய் ஏர்போர்ட்ல இதை பார்த்தான்னு வையேன், இது என்ன ஏதுன்னுலாம் உன்கிட்ட கேட்கவே மாட்டான். சார் இதுல எக்ஸ்ட்ரா 2 டப்பா இருந்தா கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்பான். ஏன்னா இது எக்ஸ்போர்ட் குவாலிட்டிடா, அந்த அளவுக்கு ஃபேமஸ். நாகராஜ்
என்ன எல்லாரும் அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி நிக்கிறீங்க? நான் இப்ப வருவேன்னு நீங்க யாரும் எதிர்பார்க்கலல்ல? வேதா சொன்னா நாகவும் வேதாவும் ஸ்விஸ்ஸுக்கு போறாங்கன்னு. அதான் அவங்கள சென்ட் ஆஃப் பண்ணலான்னு வந்தேன். என்ன எல்லாரும் இங்க இருக்கீங்க, வேதாவை காணோம். வேதா எங்க? டேய் தூங்கிட்டு போடா, கிளம்ப லேட் ஆயிரு போது, போய் எழுப்புடா போடா போ. இன்னும் எந்திரிக்கவே இல்லையா? அச்சச்சோ, நான் ரொம்ப அவசரப்பட்டு வந்துட்டேன் போல இருக்கே. உட்காருமா, வருவா. சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல ஏன் எல்லாருமே உருன்னு இருக்கீங்க? கேப்படி கேப்ப, நீ வந்ததுக்கு அப்புறம் எப்படி எங்களால சந்தோஷமா இருக்க முடியும்? தம்பி, இவ இப்ப இங்க வந்திருக்கானா? எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. வேத வேற இவ்வளவு நேரம் எந்திரிக்காம இருக்கா. ஏதோ பிளான் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன நீ பெரிய பிளானு? தூங்கி லேட்டாக இருந்துச்சா லேட் ஆகிடும், அதுக்கப்புறம் ஃப்ளைட்டு போயிடும், அப்புறம் ஊருக்கு போத்தாவில்ல, அதுக்கு முக்கிய பிளான் போட்டிருப்பாங்க. அவ்வளோ சில்லியா இவளும் யோசிக்க மாட்டா, அவளும் யோசிக்க மாட்டா. இதுல வேற என்னமோ இருக்கு. பார்க்கலாமா? வேதா, வேதா எந்திரி. எந்திரிங்க எந்திரி. எந்திரிங்க வேதாஜி. எந்திரி வேதா. எந்திரிங்கன்றோம். எந்திரி. எந்திரிங்க வேதாஜி. எந்திரிங்கன்றோம்ல. தம்பி, உடம்பு அனலா கொதிக்குது. வேதா. ஐயோ, உடம்பு நெருப்பு கொதிக்குது. என்னாச்சு நீ வேதாஜி? என்ன குளிர் நடுங்குறாங்க அண்ணே? வேதாஜி ஏன் கத்துறா? என்னாச்சு? என்னடா ஆச்சு? தெரியல. என்னடா ஏன் வேத வேதம் கத்துற? வேதா. என்னாச்சு உனக்கு? உடம்பு நெருப்பு கொதிக்குதுப்பா. என்னாச்சுமா? ஜன்னி வந்த மாதிரி நடுங்குறாங்கப்பா. வேதா, எந்திரி வேதா. வேதா, இங்க பாரு. என்னடா ஆச்சு திடீர்னு? பரவாயில்லையே, வேதா நம்ம சொன்னதை அப்படியே செஞ்சிருக்கா போல இருக்கு. இவ்ளோ நல்லவளாவா ஒருத்தி இருப்பா? இருக்காளே. கடவுளே, அநியாயத்துக்கு நல்லவளா இருக்காளே. அவளுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய். திடீர்னு என்னடா ஆச்சு? அப்பா, உடம்பு நெருப்பு மாதிரி கொதிக்குதுப்பா. ஜன்னி வந்த மாதிரி நடுங்குறாங்கப்பா. ஆனா அந்த நல்லத நான் நாகராஜ கல்யாணம் பண்ணி அவகிட்ட இருந்து பிரிச்சதுக்கு அப்புறம் நீ செய்யணும். ஓகே? ஊருக்கு கிளம்புற நேரத்துல ஏன்டா இப்படி? வேதா பாவம் இப்படி நடுங்கிட்டு இருக்கா, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. முதல்ல தூக்குங்க, ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம். நாகராஜும் வேதாவும் கமிங் 21 ஸ்விட்சர்லாந்து போறாங்க. எதுக்கு தெரியுமா? அவங்க ஹனிமூனுக்கு. என்ன பாத்துக்கிட்டே இருக்கீங்க? என்ன கல்பனா, யாராவது தூக்க போறீங்களா இல்ல நான் தூக்கட்டுமா? வேதாஜி தூக்குடா தூக்குடா, சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் வேதா. எடுத்துட்டு போலாம். தூக்குடா தூக்கு. வேதா, மெதுவா. டேய் நடராஜா, சீக்கிரம். மெதுவா. வேதாஜி. போடா, மெதுவா, சீக்கிரம் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போடா. சீக்கிரம் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போ. ஏய், பத்திரமா கூட்டிட்டு போங்க.
நாட் பேட். ஷெர்லக் ஹோம்ஸ் தங்கச்சி மாதிரி கரெக்டாக கண்டுபிடிச்சிட்ட. அவள் ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வரத்துக்கு எப்படியோ 2 நாள் ஆகும். அதுக்கப்புறம் அவங்க ஸ்விஸ் எப்படி போகிறாங்கன்னு நான் பார்க்குறேன். என்ன கல்பனா 5 லட்சம் செலவு பண்ணி ஒரு பிளான் பண்ணேன். ஆனால் நான் அதை 5 ரூபா வெங்காயத்தால் முடிச்சிட்டேன். பாம்பின் கால் பாம்பறியும். கரெக்டு தான். ஆனா என்ன, நீ மண்ணுளி பாம்பு, நான் ராஜநாகம். உன்னால என்ன ஜெயிக்க முடியாது. சரி, ஸ்வீட் சாப்பிட்றியா? இந்த ஸ்வீட் பாக்ஸ் பொக்கேல நான் வாங்கிட்டு வந்தது ஹனிமூன் போறாங்களே அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக இல்லை, என்னோட வெற்றியை நான் கொண்டாடுறதுக்கு. எடுத்து சாப்பிடு. ஓகே. ரெட், எல்லோ, ஆரஞ்ச் ஃப்ளாஷ் பொக்கே. இந்த பொக்கே நான் வாங்கிட்டு வந்தது எனக்கு எதிரா சிறப்பா பிளான் பண்ணி சிறப்பா ஃப்ளாப் ஆன உனக்காக. அடுத்த வாட்டியாவது கரெக்டா பிளான் பண்ணு. ஆல் தி பெஸ்ட். பட் ஒன் திங், நீ எத்தனை தடவை பிளான் பண்ணாலும் என்ன ஜெயிக்க முடியாது. ஏன்னா அது என் ராசி அப்படி. அண்ணா, இந்த மெடிசன்ஸ் வந்து அன்னைக்கு மறக்காம 3 வேளையும் கொடுத்துரு. கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த பிரெட்டை சாப்பிட்றதுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொடு. ஓகே, அன்னைக்கு உடம்பு பார்த்துக்குங்க. அண்ணி, வேதாஜிக்கு உடம்பு சரியாக இன்னும் 2-3 நாள் ஆகுமா? நம்ம போட்ட பிளான் எல்லாம் வேஸ்டா போச்சு. அண்ணி, அண்ணே நானே உங்களை கூப்பிடணும்னு நினச்சேன். அது சூடாக ஒரு கிளாஸ் பால், அதுக்கப்புறம் சுடு தண்ணி கொஞ்சம் வேணும். அது 3 கிளாஸ் துவச்சி விட்டு பால் குடிக்க வச்சுட்டு வச்சுக்கலாம், மாத்திரை குத்தரலாம். இத பாருங்க தம்பி, எதுவுமே என்கிட்ட கேட்காதீங்க. நான் எந்த வேலையும் இவளுக்காக செய்ய மாட்டேன். எப்படி திட்டம் போட்டு இந்த டூரை கேன்சல் பண்ணிருக்கா? இவளுக்கு நான் சேவை செய்யணுமா? என்னன்னு இப்படிலாம் பேசுறீங்க? உடம்பு சரியாம போயிடுச்சு, அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? தானா இவளுக்கு உடம்பு சரியில்லாம போகல, வெங்காயத்தை வச்சு பிளான் பண்ணி காய்ச்சல வர வச்சிருக்கா. என்ன சொல்றீங்க? இல்லனா அவளே இந்த நேரம் சொல்லிருப்பாளே. அமைதியா இருக்கும் போதே உங்களுக்கு தெரியல? வேதா, இவ்ளோ கஷ்டப்பட்டு உன் வாழ்க்கையை நீயே ஏன் அழிக்கணும்னு நினைக்கிற? உன்னை பார்த்தாலே எனக்கு கோவமா வருது. தம்பி, இவளுக்கு எதுவும் செஞ்சிட்டு இருக்காதீங்க, அப்புறம் நான் உங்க மேல ரொம்ப கோவப்படுவேன். இவ திமிருக்கு இவ வேணும்னு வியாதிய வர வச்சுக்கிட்டு படுத்துட்டு கிடப்பா. இவளுக்கு நீங்க பணிவிட செய்வீங்களா? நீங்க முதல்ல ரூமை விட்டு வெளியில வாங்க. தம்பி, சொல்றது கேளுங்க, வெளியில வாங்க. ஏதோ செஞ்சுட்டாங்க, ஆனா இப்ப உடம்பு சரியில்லை. இந்த நேரத்துல எப்படி விட்டு வருது? ஓ, அப்ப வரமாட்டீங்களா?
இத பாருங்க தம்பி, நீங்க எவ்வளவுதான் விழுந்து விழுந்து கவனிச்சாலும் அவ உடம்பு சரியானதுக்கு அப்புறம் ஏன் கூட இருக்க வேண்டாம், நீங்க மல்லிகா கூட போய் இருங்கன்னு தான் சொல்ல போறா. அதுக்கு தானே இப்படி உடம்பு சரியில்லாத மாதிரி படுத்து கிடக்குறா. இருக்கட்டும் அண்ணே, அதுக்காக இப்போ உடம்பு சரியாம கஷ்டப்பட்டு இருக்கும் போது தனியாக விட்டு எப்படி வர முடியும்? எக்கேடோ கேட்டு போங்க. நீங்களும் திருந்த மாட்டீங்க, இவளும் திருந்த மாட்டா. ஆனா ஒண்ணு, என்கிட்ட இவளுக்காக எந்த ஹெல்ப்பும் கேட்காதீங்க. நான் சுத்தமா செய்ய மாட்டேன். அண்ணே, அவளை கொஞ்சம் தனியா விடுங்க. அப்பதான் கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்து திருந்துவா. அண்ணே அதெல்லாம் தப்பு அண்ணே, பாவம் அண்ணே. நான் இப்போ வந்தது கூட உங்களுக்கு பாலும் சுத்தம் எடுத்துட்டு போட்டுக்கு தான். நான் தான் போட்டு தர மாட்டேன்னு சொன்னனே. கர்ப்பத்துக்கு யார் காரணம்னு கேட்டுக்கிட்டே இருந்தல்ல, இப்ப சொல்றேன். நாகராஜ் தான் காரணம். சத்தியமா சொல்றேங்க, நான் எந்த தப்பும் பண்ணலங்க. நான் எந்த தப்பும் சத்தியமா பண்ண மாட்டேங்க. உங்களுக்கு துரோகம் பண்ணது கடவுள் நினைச்சா கூட என் உயிர் அப்படியே போயிடுங்க. தற்கொலை பண்ணிக்க எப்படி உங்களுக்கு மனசு வந்துச்சு? சாகணும்னு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கூட நீங்க யோசிக்கலையா? நீங்க உங்க இஷ்டப்படி இந்த உலகத்தை விட்டு போயிடுங்க. ஆனா ஒண்ணு, அதுக்கப்புறம் நானும் உயிரோட இருக்க மாட்டேன். இன்னொரு தடவை இந்த மடத்தனத்தை பண்ணாதீங்க. பண்ண மாட்டேங்க. எனக்கு கேட்டுச்சு. நான் செத்துட்டேன்னா நீங்களும் செத்துருன்னு சொன்னீங்கல்ல, அது என் காதுல கேட்டுச்சு.